அனைவருக்கும் வணக்கம். நீட் பிஜி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? யாருக்கும் தெரியவில்லை. எவ்வளவு நாள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கும் தெரியவில்லை. எப்பொழுது திருப்பி நடத்துவார்கள்? யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் பாஜக ஆட்சியுடைய லட்சணம். இது 4வது தேர்வு. முதல்ல நீட் யூஜி பல குளறுபடிகள். நீட் நெட் யூஜிசி ஒத்திவைக்கப்பட்டது. நெட் சிஎஸ்ஐஆர் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் பிஜி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, டார்க் வெப்பில் எல்லாருடைய சீரியல் நம்பரு, ரோல் நம்பரு, அவங்க எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாம் லீக் ஆகிடுச்சு. அதனால் கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆகி இருக்கக்கூடும் அப்படின்ற நினைப்பில் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இது நம்பும்படியாக இருக்கிறதா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இப்போது முதல்ல நம்ம நீட் எம்பிபிஎஸ் தேர்வுகளை எடுத்துக்கிட்டோம், நீட் யூஜி தேர்வுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பீகார் போலீஸார் ஒரு எஃப்ஐஆர் பதிந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்லன்னா, ஆர்கனைஸ்டு கேங்ஸ், இன்டர்ஸ்டேட் கேங்ஸ் இந்த நீட் வினாத்தாளை லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பல 100 கோடிகள் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள். யார் இவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கல, இன்னும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம், விசாரணையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை டெல்லி ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரிக்கு, எஜுகேஷன் மினிஸ்டர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இப்போ அதை விட முக்கியமாக எதை பார்க்க வேண்டும் என்றால், இப்போ நீட் பிஜி தேர்வுகளை தள்ளி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா தெரிஞ்சது தான், அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வினாத்தாள் லீக் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இதை கேன்சல் செய்திருக்கிறார்கள். ஒரே கேள்விதான், ஒரு தேர்வை கூட நடத்த தகுதியற்றவர்கள் 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்காங்க. நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், இப்படி செய்து விட்டோம், அப்படி செய்து விட்டோம் என்று வாயாலே வடை சுட்டு கொண்டிருப்பவர்கள் தேர்வுகளை நடத்த முடியவில்லையா? இதுக்கு முன்னாடி என்ன சுதந்திர இந்தியாவில் யாருமே தேர்வுகளை நடத்தவே இல்லையா? இல்லை தேர்வுகள் நடத்த முடியாமலே போயிடுச்சா? எய்ம்ஸ் தேர்வுகள் நடந்துச்சு, ஐஐடி தேர்வுகள், ஜி தேர்வுகள் நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணாங்களா? ஸோ ஏன் இங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணுறாங்க? ஏன் இங்கே லீக் அவுட் பண்ணுறாங்கன்னா, இங்கே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அந்த ஒரே காரணத்திற்காக சிலர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த மாணவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை எல்லாவற்றையுமே சீண்டி அடகு வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு. இந்த 4 பரீட்சைகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் மாணவர்கள். நீட்டில் யூஜி எம்பிபிஎஸ்க்கு 30 லட்சம் மாணவர்கள் கிட்ட எழுதியிருக்காங்க. அதே போல் நீட் யூஜிசி, நெட் யூஜிசி, நெட் சிஎஸ்ஐஆர், நீட் பிஜி. என்ன பதில் இவர்களுக்கு? என்ன விடிவு? ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா? இல்லை. கொடுமை என்ன அப்படின்னா, நீட் யூஜி வினாத்தாள்கள் லீக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதை அறிந்து கொண்டும் அந்த தேர்வுகள் கேன்சல் செய்யப்படாமல் தொடரப்படுகிறது. அது சரிதான் அப்படின்னு சொல்லி அதே தேர்வு முடிவுகளிலேயே கவுன்சிலிங் நடக்கட்டும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் லீக் ஆயிடுச்சுன்றாங்க, விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்வுகளை கேன்சல் செய்ய மாட்டாங்க. என்ன ஒரு வினோதம்! அப்போ அந்த கஷ்டப்பட்டு படித்து எழுதிய மாணவர்கள், அவர்களுடைய நிலை என்ன? இப்படித்தான் பாஜக நீட் என்ற தேர்வின் மூலமாக, நீட் என்னும் அந்த அரக்கனின் மூலமாக மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் நீட்டை கேன்சல் பண்ணணும், இதற்கு முன்னால் என்ன முறை இருந்ததோ அதே முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். வரவேற்கிறோம். இந்தியா முழுக்க இந்த தீ பற்றி எரிய போகிறது. நீட் என்ற அந்த சமுதாய சீர்கேடு ஒழிக்கப்படும். நன்றி, வணக்கம்.